ஹலோ வணக்கம் அனைவருக்கும். ஓகே, அருமையான ஒரு நாள். நாம் சில அனௌன்ஸ்மெண்ட், சில குட்டி குட்டி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோ, அதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ. நம்ம கிளாஸ் திரும்ப ரெஸ்யூம் பண்ணுறோம். திங்கக்கிழமை தெளிவாக ஆரம்பிக்கிறோம். அடுத்தது நேராக இன்னொரு 6 மாதம். சரியா? நடுவில் கேப் இருக்காது. 2-3 பேர் கேட்டீங்க, சார் என்ன சார் வீடியோவே போட மாட்டேங்கிங்க அப்படிங்கிறாங்க. வீடியோ நான் போடலைன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்துடும். சொன்ன மாதிரி 1 வீக்கு கேப்பு விட்டுருந்தோம் மற்ற வேலைகளை முடிக்கிறதுக்காக. ஸோ அது முடிஞ்சிடுச்சு, ஓகே ஆகிடுச்சு. திங்கள்லேருந்து தெளிவாக வந்துடுங்க. கிளாஸு யூடியூப்பில் வழக்கம் போல் 8 மணிக்கு எஸ்பிஐக்கு ரெடி ஆகுறோம். வரக்கூடிய எக்ஸாம்களுக்கு ரெடி ஆகுறோம். இங்கிலீஷுடைய அழகை பார்க்குறோம். சரியா? இது நம்பர் 1. நம்ம ஆப்பில் வழக்கம் போல் கிளாஸஸ் போயிட்டுருக்குது. ராயல் பாஸ் யூசர்ஸு இல்லை எஸ்பிஐ கோர்ஸ் யூசர்ஸு அதை யூஸ் பண்ணிக்கிப்பாங்க. கிளாஸ் பார்த்துட்ருக்காங்க. கிளாஸ் ஆக்சுவலாக ரொம்ப பயங்கர வித்தியாசமாக போயிட்டுருக்கு. நான் அதாவது அந்த ரீடிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த என்சிஆர்டி புக்கிலேருந்து கண்டென்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. டக்குன்னு எனக்கு வந்த ஒரு ஐடியா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸுமே ஆக்சுவலாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ் போயிட்டுருக்கு. நம்ம இன்னும் அதில் மேலே ஒரு ஸ்டெப் ஏற்ற போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு அப்புறமும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி ஆப்பில் இருக்கிற எல்லா வீடியோஸுக்கும் இனிமேல் ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் வீடியோவில் ஒரு 10 கொஸ்டின் டெஸ்ட்டுன்னு இருக்கும். வீடியோவுக்கு பக்கத்துலேயே டேக் டெஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டேக் டெஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா 1 மணி நேரம் கிளாஸில் நான் என்ன நடத்தி இருக்கணும் அதுதான் அங்கே டெஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது. எந்த கிளாஸ் நான் எடுத்திருந்தாலும் சரி டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் படித்து முடிக்கிறீங்க, டெஸ்ட்டு போடுறீங்க. இது எல்லா வீடியோலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் ஆட் பண்ணிடுவோம். தனியாக இதுக்கு ஒரு டீமே வேலை செய்யுது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 பேர் தனியாக இந்த ஐடியாவை கொடுத்து அவங்க வீடியோ எல்லாத்தையும் பார்த்து அவங்க கொஸ்டின் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி ஆட் பண்ணி இந்த ப்ரொசீஜர் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இனிமேல் நீங்கள் படித்தா மட்டும் பத்தாது, படித்து டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அது முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு 2வது விஷயம். நம்மளுடைய ராயல் பாஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. இன்டர்வியூவுக்கு அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்டர்வியூ கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணி பார்க்கலாம். ராயல் பாஸை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி சாட்டர்டே டு சாட்டர்டே, இன்னைக்கு சாட்டர்டேலேருந்து அடுத்த சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பண்டில் பிடிஎஃப் 2023க்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ வாங்காதவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஆப்பில் நம்ம கிளாஸ் போகுது. வீடியோ கோர்ஸில் 73 வீடியோஸ் அப்படியே இருக்குது. அதுலேயும் ஆட் பண்ணுவோம். யூடியூப்லேயும் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வீக்கில் இருந்து மண்டேலேருந்து பிஸ்னஸ் அஸ் யூஷுவல் வழக்கம் போல் திரும்புகிறோம். இன்னும் பெட்டராக, இன்னும் சூப்பராக திரும்புகிறோம். நம்ம பயலுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த வீடியோ முக்கியமாக நான் எதுக்கு போகணும்னு நினச்சேன்னா, ஐயா லீவு வாத்தியாருக்கு. சரியா? லீவ் யாருக்கு? வாத்திக்கு. ஸ்டூடெண்ட்டுக்கு கிடையாது. நம்மால் என்ன பண்ணிடுறான்னா, சார் கிளாஸுக்கு வரலை, 7 நாள் கிளாஸுக்கு வரலன்னு உடனே 7 நாள் இங்கிலீஷ் பக்கம் போகாமல் உட்காந்துருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்காதீங்க. அதுக்கு தான் இன்றைக்கே நான் அந்த வீடியோ போடுறேன். சனி ஞாயிறு ரிவிஷன் பண்ணிடணும். உங்கள் கையில் கொடுக்குற ஹோம்ஒர்க் ஒன்று இது. நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். சரியா? கிளாஸுக்கு போகலங்கிறக்காக இங்கிலீஷ் படிக்காமல் இருந்தீங்கன்னா இது என்ன நியாயம் சொல்லுங்கள்? 2-3 பேர் கேட்டுட்டாங்க, சார் என்ன சார் 5 நாள் இங்கிலீஷே படிக்கல சார், கிளாஸுக்கு வாங்க. சரி, கிளாஸுக்கு தான் ஏன் லீவு? இருக்கிறத ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை வரும்போது தூசி தட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? அந்த ஃப்ளோ கிடைக்காது. 7 நாள் இங்கிலீஷே கண்ணில் பார்க்காம 8வது நாள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஸோ புரிஞ்சுக்குங்க. ரிவிஷனை பண்ணிவிட்டு மண்டே கிளாஸுக்கு வாங்க. செம்மையாக தூக்க போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி, எதிர்பார்க்குற மாதிரி, நீ கிராமர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, நம்ம கொடுத்துருக்கோம்ல, அந்த லெவலை ஏற்றி விட்டுருக்கேன்ல, அதே மாதிரி கிராமர் எந்த அளவுக்கு தரமாக இருந்துச்சோ அதே மாதிரி ரீடிங் ஸ்கில்லு, அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லையும் நான் ஏற்றி காமிக்கிறேன். இது என்னுடைய சேலஞ்சு. ஸோ கிராமர் மட்டும் இல்லை,
ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அதை ஃபோக்கஸ் பண்ணி நாம் போக போகிறோம். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் போகிறோம். ஸோ அதையே கண்டினியூ பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி போக போகிறோம். ஸோ இங்கிலீஷ் என்றைக்குமே நம்மளை காப்பாற்ற தான் செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இங்கிலீஷ் அழகாக இருக்கும், இங்கிலீஷ் நம்மளை காப்பாற்றும். இங்கிலீஷ் தான் நின்று வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு புரிஞ்சுட்டு கிளாஸுக்கு மறக்காமல் வந்துருங்க. டாட்டா பை பாய், சி யூ.